நடிகர் தனுஷ் தனிப்பட்ட வெறுப்பால் பழி வாங்குவதாக நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டு. தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட பாடலை பயன்படுத்த முட்டுக்கட்டை போட்டதாக புகார். நானும் ரவுடிதான் படத்தின் 3 வினாடி வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தனுஷ். மேடைகளில் தனுஷ் பேசுவதற்கும் அவரது செயல்பாட்டுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லை என்றும் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் பரவலாக கனமழை. கடலூர் புதுச்சேரியை இணைக்கும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சிதான் என்று அன்புமணி ராமதாஸ் பேட்டி. கூட்டணி ஆட்சியில் பாமக இடம்பெறும் என்றும் நம்பிக்கை. வள்ளுவரை மத அடையாளத்துடன் முன்னிறுத்தும் வேலையை ஆளுநர் தொடர்ந்து செய்து வருவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். வள்ளுவத்திற்கு மதச்சாயம் பூசுவதை தமிழ் சமூகம் ஒருபோதும் ஏற்காது என்று கருத்து. சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் பலியான சம்பவம். தியாகராய நகரில் உள்ள மருந்து நிறுவனத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதிக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு. சென்னையில் அவசரமாக விமானத்தை தர இறக்கியதால் 177 பேர் உயிர் தப்பினர். மராட்டிய சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம். தாராவி உள்ளிட்ட இடங்களில் தமிழ்நாட்டு தலைவர்கள் முகாமிட்டு வாக்கு சேகரிப்பு. ஜார்க்கண்ட் தேர்தலில் எதிரொலிக்கும் சர்ணா பழங்குடிகள் கோரிக்கை. சர்ணாவை தனி மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜக நிராகரிப்பதாக குற்றச்சாட்டு. சாப்ட்வேர் வேலையை விட கழுதைப்பால் வியாபாரம் பல மடங்கு லாபம் தரும் என்று கூறி 100 கோடி ரூபாய் மோசடி என புகார். குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. நெல்லை கழுதை பண்ணை 20 கோடி மட்டுமே நிலுவை வைத்துள்ளதாக விளக்கம். அமெரிக்காவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசன் தோல்வி. 27 வயதான இளம் வீரர் ஜேக் பால் வீழ்த்தினார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. கடலூர் மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் முக்கியமான இந்த பாலத்தில் ஆபத்தை உணராமல் பலர் பயணம் செய்து வருகின்றனர்.
மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக 4 ரோடு, காவல் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் போதிய வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் குளம் போல தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது. அவ்வப்போது கனமழையும் பெய்ததால் பாதுகாப்பு கருதி படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கொடைக்கானலில் நிலவும் மாறுபட்ட வானிலையை சுற்றுலா பயணிகள் ரசித்து அனுபவித்து செல்கின்றனர். மதுரையிலிருந்து நேற்று கொடைக்கானல் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் ஃபுல்லாக மழையாக இருக்கனால நேற்றே போட்டிங் போகலான்ட்டு வந்தோம். ஆனால் இல்லைன்னு காலையில் வெள்ளனா வரலான்னு பார்த்தா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கனால உள்ளே விடலை. இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து அப்படியே சுற்றி பார்க்கலான்னு போகலாம். ஆனால் மிஸ்டாக இருக்குது, போகிறோமா என்னன்னு தெரியல. க்ரௌடு கிளைமேட் நல்லா இருக்குது, க்ரௌடு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. திருவள்ளூரில் தொடர்ந்து 3வது நாளாக பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் கல்பாக்கத்தில் கனமழை பெய்தது. திருத்தணியிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வார இறுதியில் வெளியூர்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அவதியுற்றனர். தஞ்சாவூர், கும்பகோணம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. ஈரோட்டில் கனமழை வெளுத்து வாங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பெய்த மழையால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனின் காதல் திருமணம் குறித்து நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. அவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது வரை அந்த ஆவணப்படம் வெளியாகவில்லை. இந்நிலையில் அதற்கான காரணத்தை நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ளார். அதில் நடிகர் தனுஷ் குறித்து பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்துள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படம் மூலமே அவர்களுக்கு இடையே காதல் மலர்ந்தது. எனவே அந்த படத்தில் இருந்து ஒரு பாடலை ஆவணப்படத்தில் பயன்படுத்த முடிவு செய்துள்ளனர். படத்தை தயாரித்த தனுஷின் வண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனத்திடமே காப்புரிமை உள்ளதால் பாடலை பயன்படுத்த அந்நிறுவனத்திடம் அனுமதி கோரி 2 ஆண்டுகளாகியும் தனுஷ் தரப்பு மறுத்து வருவதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார். மேலும் சமீபத்தில் வெளியான ஆவணப்பட ட்ரெய்லரில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட 3 வினாடி காட்சி பயன்படுத்தப்பட்டதை நயன்தாரா சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வீடியோ தங்களின் செல்போனில் எடுக்கப்பட்ட போதும் அதற்கு தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது இதயத்தையே நொறுங்கச் செய்வதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார். தனுஷ் அனுப்பியுள்ள நோட்டீஸுக்கு சட்ட ரீதியாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நயன்தாரா கூறியுள்ளார். தனது தந்தை மற்றும் சகோதரரின் ஆசையில் வளர்ந்தவர் தனுஷ் என்றும், ஆனால் சினிமாவில் எந்த தொடர்புமின்றி கடின உழைப்பால் தற்போதைய இடத்திற்கு தாம் வந்துள்ளதாகவும் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். தனது ஆவணப்படத்திற்காக ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் காத்திருக்கும் நிலையில் தனுஷின் தொடர் பழிவாங்கும் நடவடிக்கையால் தானும் தனது கணவர் மற்றும் ஆவணப்படத்திற்காக பணியாற்றிய அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார். தனது காதல், திருமணம் என அனைத்தையும் பற்றி ஆவணப்படத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் தங்களுக்கு முக்கியமான திரைப்படமான நானும் ரவுடிதான் மட்டும் அதில் இடம்பெறாது என்பது மிகவும் கொடுமையானது என நயன்தாரா வேதனை தெரிவித்துள்ளார். நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்கள், காட்சிகள், புகைப்படங்களை பயன்படுத்த 2 ஆண்டுகளாக தனுஷிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு காத்திருந்த நிலையில் தங்களது எல்லா போராட்டங்களும் பலனளிக்காததால் அந்த முடிவையே கைவிடுவதாக நயன்தாரா அறிவித்துள்ளார்.
மேலும் அந்த படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட காரணம் அதன் வரிகள் இதயத்தில் இருந்து எழுதப்பட்டதாகவும், ஆனால் அவற்றை கூட பயன்படுத்தக் கூடாது என்பது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது தனுஷ் தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் என நயன்தாரா கடுமையாக சாடியுள்ளார். தனுஷ் அனுமதி மறுப்பது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றிருப்பேன். ஆனால் முழுக்க முழுக்க தனிப்பட்ட வெறுப்பால் இப்படி நடந்து கொள்ளும் தனுஷின் நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார். தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை கீழ்த்தரமான செயல் என சாடியுள்ள நயன்தாரா, ஒரு மனிதராக தனுஷ் எப்படிப்பட்டவர் என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மேடைகளில் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல 1% கூட தனுஷால் நடந்து கொள்ள முடியாது என்பதை தானும் தனது கணவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் எனவும் நயன்தாரா தெரிவித்துள்ளார். நானும் ரவுடிதான் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் தனது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலி முகமூடியை அணிந்து கொண்டு தனுஷால் வலம் வர முடிகிறது என்றும் நயன்தாரா சாடியிருக்கிறார். பெரும் வெற்றியை கொடுத்த நானும் ரவுடிதான் படத்திற்கு எதிரான தனுஷின் கொடும் சொற்களை தன்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்றும், அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார். அந்த படத்தின் வெற்றி தனுஷை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டதாகவும், சினிமா விழாக்களில் தனுஷ் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் நன்றாகவே புரிய வைத்தது என்றும் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். எந்த துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாததுதான். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது என்றும் தெரிவித்துள்ள நயன்தாரா, இதுபோன்ற செயல்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியுள்ளார். அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவும் நடக்கவில்லை என மறுத்து கதைகளை புனைந்து உண்மை போல தனுஷ் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தெரிவித்துள்ள நயன்தாரா, அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மற்றவர்களின் வேதனையில் ஆனந்தம் அடைவதை இனியாவது செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் என தனுஷுக்கு அறிவுரை கூறியுள்ளார். யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இணைந்து நடித்து தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அதன் பிறகு அவர்கள் எந்த திரைப்படத்திலும் ஒன்றாக நடிக்காத நிலையில் அவர்களுடைய நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு பெரும் விரிசல் ஏற்பட்டது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும் என்றும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதிபட கூறியுள்ளார். சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2026 கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வெளியில் ஆரம்பிச்சாங்க, அதிமுக வெளியில் ஆரம்பிச்சாங்க. பாமக இந்த நிலைமையில 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும், அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். தமிழிசை சொல்லும்போது கூட என்ன பதில் சொல்றாங்கன்னா, கூட்டணி குறித்து இப்ப எந்த கருத்து தெரிவிக்க முடியாது, சூழல் மாறலாம், அவங்களும் அந்த பதில் சொல்லியிருக்காங்க, யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற இது தொடருமா? நான் திருப்பி அதை நான் சொன்னது திருப்பி கூட சொல்றேன். நான் 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும், அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். நீங்க மறுபடியும் நீங்க சொன்னதை மறுபடியும் இதே தான் சொல்ல போறேன். ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் மீண்டும் காவி உடையில் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர், கவிஞர்கள் கபீர்தாஸ், யோகி வேமனா குறித்த சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்காக ஆளுநர் மாளிகை தயாரித்த அழைப்புதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வள்ளுவரின் அதிகாரப்பூர்வ படத்தை அரசு வெளியிட்டிருக்கும் நிலையில் ஆளுநர் ரவி காவி உடையுடன் வள்ளுவர் புகைப்படத்தை வெளியிடுவதற்கு தமிழ் ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எந்த காலத்தில் திருவள்ளுவர் காவியை நேசித்தார், எந்த காலத்தில் இந்து அமைப்பை பற்றி ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார்,
எதற்காக வெளிப்படையாக இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்தியை ஆர்எஸ்எஸ் பரப்பலாம்? அவர்கள் ஒரு இயக்கமாக இருக்கிறார்கள். அவருடைய வேலையே உண்மையாக சொல்லாமல் உண்மைக்கு புறம்பாக பேசுவது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, கோட்பாடு, திட்டம். ஆனால் அரசியலமைப்பின் சட்டத்தின்பால் பதவியேற்றிருக்கின்ற ஆளுநர் எப்படி இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடலாம்? மனு தர்மத்தை செயல்படுத்த வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை கால் ஊன்ற செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். இத்தகைய முயற்சிகளின் மூலமாக பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற செய்ய முடியவே முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஆனால் ஆளுநருடைய செயல்பாடு என்பது அதையெல்லாம் சுருக்கி ஒரு சிமுலிக்குள் அடைத்து அவர் இந்து மதத்திற்கு சொந்தக்காரர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ள பகீரத முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அந்த முயற்சி தவறான முயற்சி, கண்டனத்திற்குரிய முயற்சி. அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. எழுத்தாளர்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கான ஒரு விழா அது. அந்த விழாவில் போய் திருவள்ளுவரை காவி உடை அணிவிப்பது திருவள்ளுவரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையே அவமானப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் மேலும் மேலும் காவி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். உடனடியாக மத்திய அரசு அவரை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த ஜனவரி 16ஆம் தேதியான திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தியது சர்ச்சையானது. அதைத் தொடர்ந்து மே 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவிற்கான அழைப்புதழில் காவி உடையுடன் வள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை பதிவிட்டதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. கடந்த 2020ஆம் ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடையுடன் இருக்கும் திருவள்ளுவர் படத்தை ட்விட்டரில் அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பகிர்ந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு கிளம்பவே சில மணி நேரத்திற்கு பிறகு காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை வெங்கையா நீக்கினார். ஆனால் ஆளுநர் ரவி வள்ளுவனுக்கு காவி உடை அணிவிப்பதை தொடர்ந்து செய்து வருவதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. திருமங்கலம் அருகே கோயில் திருவிழாவில் 70க்கும் மேற்பட்ட கிடாக்களை வெட்டி 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் அம்மாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது பழமையான சடச்சியம்மன் கோயில். மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைக்கவும் விவசாயம் செழித்து நினைத்த காரியம் கைகூட வேண்டி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்படும். அந்த வகையில் நடப்பாண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட கிடாய்களை சாமிக்கு காணிக்கையாக அளித்து நள்ளிரவு அசைவ உணவுகள் சமைக்கப்பட்டது. காலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. பன்னிகுண்டு, அம்மாப்பட்டி, தங்கலாச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று விருந்து சாப்பிட்டனர். அது எங்கள் கோயில் எந்த திருப்பணி நடக்கிற மாதிரி ஒரு கோயில் பணி நடக்கிறதா இருந்தால் இந்த கோயில் ஆரம்பித்து சர்ச்சியம்மன் கிடா வெட்டி நாங்கள் ஆரம்பிச்சா அந்த பணி சிறப்பாக போகிற அளவுக்கு ஒரு துடியான சாமினால இந்த சாமியை நாங்கள் ஆரம்பிச்சு தான் இதர கோயில்களுக்கு திருப்பணிகள் நடக்கிறதுக்கான உத்வேகத்தை இந்த கோயிலை உருவாக்கி கொடுக்கறதுனால நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். மட்டும் நாங்கள் வணங்கும் போது கிட்டத்தட்ட 40-50 கிடாய்கள் நேர்த்திக்கடன் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து கொடுக்கக்கூடிய இந்த சக்தியை வணங்குவதற்கு எல்லாரும் நேர்த்திக்கடன், இந்த ஊர் மட்டும் இல்லை பக்கத்து கிராமங்கள்லேருந்து கூட நேர்த்திக்கடன் கிடாய்கள் கொடுப்பாங்க, அரிசி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. இது எல்லா சமூகமும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 18 ஜாதிகள் இருக்கு. எல்லா சமூகமும் சமூக நல்லிணக்கத்தோட இந்த விழாவை நாங்கள் அடிக்கடி நடத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்த திருவிழா நடைபெறும் போது ஊர் மக்கள் வெளியூரில் இருந்தால் கூட தவறாமல் வந்து பங்கேற்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் எலி மருந்தை விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கிரிதரன் வீட்டில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்ததால் எலி மருந்து வைக்கும்படி பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவனத்திடம் கூறினர். 4 நாட்களுக்கு முன்பு அந்நிறுவன ஊழியர்கள் கிரிதரன் வீட்டிற்கு சென்று எலி மருந்து வைத்தனர். எலி மருந்து நெடியால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 வயது மகள் வைஷ்ணவி மற்றும் 1 வயது மகன் சாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவியும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிரிதரன் வீட்டில் சமையலறை, ஹால் உள்ளிட்ட 12 இடங்களில் அளவுக்கு அதிகமான எலி மருந்து வைத்துவிட்டு சென்றதாகவும் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக எலி மருந்து
மருந்து நிறுவன ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள அந்நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். இல்லை, இப்போ எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்பாடு, எதெல்லாம் விற்கக்கூடாது என்கின்ற அந்த தடைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான செய்திகள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கும். இதனிடையே 2 குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான எலி மருந்தை விநியோகம் செய்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை வேளாண் துறை அதிகாரிகள் ரத்து செய்தனர். தொடர்ந்து அந்நிறுவனத்திற்கு சீல் வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக அரசின் சாதனை திட்டங்களை பாமக எம்எல்ஏ சிவக்குமார் பாராட்டி பேசியது பலரது கவனத்தை பெற்றுள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற 71வது கூட்டுறவு வார விழாவில் பேசிய அவர், நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வர் திட்டம் என பல்வேறு திட்டங்களை திமுக அரசு சிறப்பாக செய்து வருவதாக பாராட்டினார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்று அனைவருக்கும் 5 பவுன் உள்ள நகை கடனை ரத்து செய்தது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி, இதுவரை பல திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டத்தை செய்து கொடுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், அவர் உறுதுணையாக இருக்கும் மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் 18ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் தாராவி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதி கெய்வாட்டை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் எமது செய்தியாளர் குணசேகரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிதாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. எதிரணியில் என்ன சொல்லி வாக்கு கேட்பது என்று தெரியவில்லை. துரோகத்திற்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல். ஏற்கனவே காங்கிரஸ் பேரியக்கம், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி, சரத்பவர் தலைமையிலான கட்சி கூட்டணி அமைச்சரவை அமைத்திருந்தது. ஆனால் அதை பிளந்து பாஜக அந்த கட்சியை உடைத்து அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பதற்காக மகாராஷ்டிராவுடைய ஜனநாயகத்தை சீர்குலைத்தார்கள். இப்பொழுது மகாராஷ்டிரா முழுவதும், மும்பை முழுவதும் என்ன பேச்சு என்றால், துரோகம் செய்து பின்புறம் வழியாக, கொல்லைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாஜக கூட்டணி. நேர்மையாக மக்களை சந்தித்து ஆட்சி அமைத்தவர்களை அதிகாரத்தை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி தோற்கடித்து விட்டார்கள். ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக மகாராஷ்டிரா மக்கள் தங்களுடைய ஜனநாயகம், தங்களுடைய தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்கிறார்கள். ஆகவே 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் தாராவியுடைய வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் அவர் எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜோதி ஏக்நாத் கெய்க்வாட் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். குடும்ப பாரம்பரியம், மக்களுடைய பணி, அவர்கள் குடும்பமே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் வாழ்க்கையை. அந்த அடிப்படையில் இப்பொழுது அன்பு சகோதரி டாக்டர் ஜோதி கெய்க்வாட் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஜார்க்கண்டில் வசிக்கும் சர்னா பழங்குடிகள் தங்களை தனி மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் பாஜக மற்றும் RSS அதனை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி உயிர்ப்புடன் வைத்துள்ளதால் பாஜகவுக்கு எதிரான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் மிக பழமை வாய்ந்த பழங்குடி சமூகமான சர்னா பிரிவினர் வனத்தை பெண் கடவுளாகவும் மேகத்தை ஆண் கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றனர். சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட இந்து மதத்தின் வழிபாட்டு முறையும் இவர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறையும் தற்போது வரை முற்றிலும் வேறுபட்டுள்ளன. இதனால் சர்னா பழங்குடியினர் தாங்கள் இந்துக்கள் இல்லை என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர். மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பரவி உள்ள சர்னா பழங்குடிகள் அதிகம் வசிப்பது ஜார்க்கண்ட் மாநிலத்தில்தான். இவர்கள் தங்களின் தனித்துவமான கலாச்சாரம், மதம் மற்றும் சமூக அடையாளத்தை அங்கீகரிக்க வலியுறுத்தி 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக போராடி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு முதலாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சர்னா மத அங்கீகாரம் வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தது.
பின்னர் காங்கிரஸ் கட்சியுடன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி அமைத்த பிறகு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒருநாள் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சர்னாவை தனி மதமாக ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டுமென்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பாஜகவின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளாகியும் மசோதாவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. பாஜகவும் RSS அமைப்பும் பழங்குடிகளை இந்துக்களாக கருதுவதால் தனி மத அங்கீகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனால் அந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. Way of worship is quite different from Hindu religion. No Sanatan. It is very clear that they worship nature and it is completely different from other religion. BJP, because the RSS agenda is there, that they will be counted as a Hindu religion and they are being counted as Hindu religion. So when the government send it from here to the central government, they state cleared it that they will not they are not going to give Sarna code, Sarna religious code. It is very clear from BJP that they are not going to give the Sarna code. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் தேர்தல் பரப்புரையில் இப்பிரச்சினையை உயிர்ப்புடன் வைத்துள்ளார். சர்னா பிரிவினரின் தனி மத கோரிக்கை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சர்னா பழங்குடிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பாஜகவும் முதல் முறையாக வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனால் இதற்கு RSS முட்டுக்கட்டையாக இருப்பது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. If they are not listed under the religious code, their population is counted as Hindu population under census directorate. So they demand that our population is being decreased because of they are not being identified as their religion. சர்னா பழங்குடிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாததால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. குந்தி, லோகர்தகா உள்ளிட்ட 3 தனித்தொகுதிகளில் பாஜக தோல்வியை தழுவியது. அதுபோன்ற தாக்கம் தற்போதைய சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஜார்க்கண்டில் இருந்து செய்தியாளர் செந்தில்நாதன்.